Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இன்னைக்கு பார்க்க போற செஷன் என்ன அப்படின்னா DAPR questions part 2. Actually DAPR question part 1 வந்து போட்டிருந்தேன். ரெஸ்பான்ஸ்னா ரெஸ்பான்ஸ் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். என்னோட ஒரு ஃபுல் லென்த் வீடியோக்கு 11000 வியூஸ் போயிருந்தது. அதுதான் முதல் முறை 11000 வியூஸ் போயிருந்தது. ஒரு 750க்கு மேலே லைக் போட்டிருந்தீங்க. கீழே கமெண்ட்டில் அடுத்தடுத்த பார்ட் போடுங்க அப்படின்னு வேறு சொல்லியிருந்தீங்க. ஸோ கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. ஸோ அடுத்த பார்ட் வந்து இதுதான், ஓகேங்களா? ஸோ டிஐபிஆர் கொஸ்டின்ஸ், இந்த டிஐபிஆர் கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸாகவும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இப்போ இந்த பொருளாதார வளர்ச்சி, அந்த பொருளாதார வளர்ச்சியில் எத்தனை ஆண்டுகள் சஸ்டைனபிளாக இருந்தது, எத்தனை ஆண்டுகள் வந்து பொருளாதார வளர்ச்சியில் முதலிடத்தில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு மைன்யூட்டான நம்ம நோட் பண்ண மறந்த கேள்விகளும் இதில் இவங்க கேள்விகளாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த மிஸ் பண்ணுற இடம் கூட இதில் வந்து ஃபில் ஆகிடுது. நம்ம எதையும் மிஸ் பண்ணாதபடி இந்த கேள்விகள் வந்து நமக்கு பயன்படுது. நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ காலாக் அகாடமியோட பாங்கன் பேட்ச் யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ். நம்ம கொடுக்குற ப்ரூஃப் வீடியோ எல்லாத்துலேயுமே இந்த டேட்டாவை தான் நம்ம ப்ரூஃப் வீடியோவாக கொடுப்போம். ஸோ ப்ரைஸ் வந்து 2222 ரூபா. அதே மாதிரி இதுக்கப்புறம் வர பாலிட்டி ஆப்டிடியூட் பேட்ச் வந்து இந்த செப்டம்பர் கடைசியில் வந்து உங்களுக்கு வந்துடும். அடுத்து நுண்ணுரை பொதுத்தமிழ் வகுப்பு 1600 ரூபா. நம்ம காலாக் அகாடமியோட அஃபீஷியல் ஆப் ப்ளே ஸ்டோரில் போய் காலாக் அகாடமி அப்படின்னு முழுசாக டைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து வரும். ஏன்னா நம்மள மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்ஸ் பேர் வச்சுருப்பாங்க இல்லையா, வெவ்வேறு பேரில் இருக்கும். முதல் 2 எழுத்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிங்கன்னா தான் வரும். இது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். இதில் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேட்கலாம். ஜென்ரல் டவுட் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். அதே மாதிரி இது நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் ஐடி, இது நம்மளோட மெயில் ஐடி. ஏற்கனவே 20 கேள்விகள் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து 21வது கேள்வி. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்புக்கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மாதாந்திர நிதி உதவி. இதில் ஒரு நல்ல கோயின்சிடன்ஸ் என்ன அப்படின்னா, அன்புக்கரங்கள் திட்டம் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுற தேதி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 15. சரியா? செப்டம்பர் 15 2025 அன்னைக்கு தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். சரியா? அன்னைக்கு தான் இந்த அன்புக்கரங்கள் திட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. அன்புக்கரங்கள் திட்டத்தின் கீழ் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர நிதி உதவி எவ்வளோன்னு கேட்குறாங்க. 2000 ரூபாய். சரியா? ஓகே, இந்த ஸ்கீம் பற்றி இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? ஓகே, பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2000 வழங்கும் அன்புக்கரங்கள் திட்டம். இதில் வந்து வெறுமனே பெற்றோரை இழந்தவர்கள் அப்படின்னு குறிப்பிடாம சில கேட்டகரிஸ் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த இருக்கு இல்லையா, ஆதரவற்ற குழந்தைகள், பெற்றோர் இருவரையும் இழந்தவர்கள், பெற்றோர் 2 பேரும் இழந்தவங்க, கைவிடப்பட்ட குழந்தைகள், பெற்றோர்ல ஒருவர் இறந்து மற்றொருவர் வந்து மற்றொரு பெற்றோர் குழந்தையை கைவிட்டு சென்றிருப்பேன், ஒருத்தர் இறந்து இன்னொருத்தர் வந்து இந்த பிள்ளையை பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்து ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள், பெற்றோர்ல ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் மாற்றுத்திறனாளியா இருந்தாங்க அப்படின்னா ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள். அதுல பெற்றோர்ல ஒருத்தர் இறந்து இன்னொருத்தர் வந்து ஜெயில இருந்தா. ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள் பெற்றோர்ல ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான நோய்களுடன் வாழ்ந்து வந்தான். ஸோ 2 பேரும் பேரண்ட்ஸ் 2 பேரும் இல்லைனாலும் மாதம் 2000 ரூபாய் கிடைக்கும். பேரண்ட்ஸில் வந்து ஒருத்தர் இருக்கிறாங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய கைவிட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை அப்படின்னா அவங்க வந்து மாற்றுத்திறன் கொண்டவங்களா இருக்காங்க, இல்லை அப்படின்னா அவங்க சிறையில் இருக்கிறாங்க, இல்லை அப்படின்னா அந்த இன்னொரு பெற்றோர் வந்து உயிருக்கு போராடும் நோயுடன் வாழ்கிறாங்க. இந்த கேட்டகரியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அன்புக்கரங்கள் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபா கொடுப்பாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கு மட்டும்தான். அப்போது இந்த ஸ்கீமில் நீங்கள் பயன்பெறணும், அதாவது அன்பு குழந்தைகள் திட்டத்தில் பயன்பெறணும் அப்படின்னா உங்களுக்கு அன்புக்கரங்கள் திட்டத்தில் பயன்பெறணும் அப்படின்னா உங்களுக்கு வயது வந்து 18க்குள்ளே தான் இருக்கணும். சரியா? அப்போ அன்புக்கரங்கள் திட்டம் அப்படின்னா மாதந்தோறும் 2000 ரூபா, 18 வயசுக்குள்ளே இருக்கணும். பெற்றோரை இழந்த குழந்தைகள் 2 பெற்றோரும் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு பெற்றோர் இருக்கலாம், அதுக்கு கேட்டகரி கொடுத்துருக்கோம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து செப்டம்பர் 15 2025 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அதனால தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிலிட்டி சொல்லும்போது குழந்தைக்கு வந்து வங்கி கணக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வங்கி கணக்கில் தான் பணத்தை செலுத்துறதா சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து தமிழ் நிலம் செயலி கொண்டு வரப்பட்டதன் முக்கிய நோக்கம். இந்த தமிழ் நிலம் செயலி அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் இ கவர்னன்ஸ். பார்ட் ஆஃப் இ கவர்னன்ஸ். நீங்கள் தமிழ் நிலம் செயலி இன்னைக்கு கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்படியே கரெக்டாக மேப் மாதிரி கூகுள் மேப் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சர்வே நம்பரு, எந்த ஊர், எந்த மாவட்டம், எந்த ஊர், எந்த கிராமம்,
சர்வே நம்பர் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலங்களோட விவரங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இதோட தேவை என்ன, இதோட நீடு என்ன அப்படின்னா நில விவரங்கள்ல ஆன்லைன்ல அறிய செய்யுது. இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் நிலம் செயலியோட நோக்கம். இந்த தமிழ் நிலம் செயலி அப்படிங்கிறது 9/1/2025 தமிழ் நிலம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஏற்கனவே இருக்கு. இவங்க கேட்டது செயலி தான். ஸோ 9/1/2025 இந்த செயலி வந்து கொண்டு வந்தாங்க. நில விவரங்களை ஆன்லைன்ல அறிய செய்வது. ஓகேங்களா? இந்த இருக்கு பாருங்க, இந்த பயன்பாட்டுக்கு வந்த தமிழ் நிலம் ஆப் தேதி வந்து 9/1/2025. பொதுமக்கள் தங்கள் நிலத்திற்கு உண்டான நில அளவை மற்றும் புவிசார் விவரங்களை கைபேசியில் அறியும் வகையில் தமிழ் நிலம் புவிசார் தகவல் என்னும் கைபேசி செயலியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அறிமுகம் செய்து வைத்தார் அமைச்சர் சாத்தூர் KKSSR ராமச்சந்திரன். இந்த செயலி மூலம் பொதுமக்கள் தங்கள் நிலத்தினை வரைபடத்தில் தேர்வு செய்தவுடன் அந்த நிலத்திற்கு உண்டான நில அளவை எண், பரப்பு மற்றும் நில அளவை உரிமையாளர் போன்ற விவரங்களுடன் புவிசார் தகவலை தங்கள் கைபேசி மூலம் தெரிந்து கொள்ளலாம். இதை நம்ம படிக்கிறத விட இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாவே இது புரியும். அடுத்து, திருநங்கைகள் சொந்த தொழில் துவங்க மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை என்ன? இப்ப திருநங்கைகள் வந்து சொந்த தொழில் துவங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை எவ்வளவு அப்படின்னா 50,000 ரூபாய். ஓகே, பார்த்துருமா? சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை திருநங்கைகள் சொந்த தொழில் துவங்க மானிய திட்டம், இதுல வந்து 50,000 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா திருநங்கைகளோட வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும் சொன்னாங்க. விண்ணப்பிக்க திருநங்கை நலவாரி அடையாள அட்டை, ஆதார் அட்டை, வணிக திட்ட அறிக்கை மற்றும் அனுபவம் மற்றும் பயிற்சி சான்றிதழ் அவசியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருநங்கை நலவாரியம் அப்படிங்கிறது வெறுமே ஒரு ஐடென்டிட்டி கார்டு கொடுக்கறதுக்கு மட்டும் கிடையாது. அதை வச்சுதான் திருநங்கைகளோட பொருளாதார மேம்பாட்டு திட்டமா இருக்கட்டும், திருநங்கைகளோட திறன் பயிற்சி திட்டமா இருக்கட்டும், திருநங்கைகளோட உதவித்தொகை திட்டமா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த திருநங்கை நலவாரிய அடையாள அட்டையை வச்சுதான் செயல்படுத்துவாங்கன்னு சொல்லியிருந்தோம். இதுலயும் கேட்டிருக்காங்க பாருங்க, திருநங்கைகள் நலவாரிய அடையாள அட்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி இப்ப இந்த ஸ்கீம் வந்தப்ப தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா திருநங்கைகளுக்கு நாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்டும் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் திருநங்கைகளின் நலனை உறுதி செய்வதற்காக 15/4/2008 அன்று தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் தொடங்கினார். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருநங்கை நலவாரியத்தினை 15 அலுவல்சார் உறுப்பினர்கள், 13 இதுல வந்து 13ல 10 பேர் திருநங்கை, ஒருத்தர் வந்து திருநம்பி, இடைப்பாளினர், மேலும் ஒரு பெண் உறுப்பினர், 13 அலுவல் சாரா உறுப்பினர்களுடன் 2025ஆம் ஆண்டில் திருத்தி அமைத்தார். அப்ப 15 அலுவல் சார் உறுப்பினர், 13 அலுவல் சாரா உறுப்பினர்களோட திருநங்கை நலவாரியத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2021ல புதுப்பிச்சிருக்கிறாங்க, திருத்தி அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திருநங்கைகளுக்கான ஓய்வூதியம் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். செல்வி ஜெயலலிதா அம்மையாரால கொண்டு வரப்பட்டது. முதல்ல 1000 ரூபான்னு இருந்தது. 40 வயதுக்கு மேற்பட்ட கைவிடப்பட்ட திருநங்கைகளுக்கு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 1500 உயர்த்தி இருக்காங்க. இந்த கேள்வியை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இதுக்கான பதிலும் சொல்லியிருக்கிறோம். இந்த தேதி என்ன அப்படின்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து, திருநங்கைகளுக்கான கல்வி கனவு திட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருநங்கைகளும் மற்றவர்களை போன்றே சமமாக உயர்கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்யும் விதமாக 2024-25ஆம் நிதியாண்டு முதல் உயர்கல்வி பயில விரும்பும் திருநங்கைகளுக்கான கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் உட்பட அனைத்து செலவினங்களையும் வாரியத்தின் மூலம் வழங்கிட உத்தரவிட்டார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுயதொழில் மானியம். இதுல தான் திருநங்கைகளின் வாழ்வாதாரத்தை பொருளாதார ரீதியாக உயர்த்தி சமூகத்தில் அவர்களுக்கு அங்கீகாரத்தினை வழங்கிடும் நோக்கத்துடன் அவர்கள் சொந்தமாக தொழில் தொடங்க மானிய வழங்கும் திட்டத்தினை உருவாக்கினார்கள். அதன் மூலம் அவர்கள் தொடங்கும் தொழிலின் தேவைக்கேற்ப ரூபாய் 50,000 வரை மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 2021 முதல் ஒவ்வொரு ஆண்டும் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 811 திருநங்கைகள் வந்து சுயதொழில் மானியம் பெற்று பயன்பெற்று இருக்காங்க. இது எல்லாமே இந்த ஸ்கீம் லான்ச் ஆகும்போது, அது இந்த ஸ்கீமோட 50,000 வரைக்கும் உயர்த்தினாங்கல்ல, அப்போ வந்து இந்த கொடுத்த டேட்டா. திருநங்கைகளுக்கான சிறப்பு விருது. இந்த திருநங்கைகளுக்கான சிறப்பு விருது பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 15ஆம் தேதி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா 2021ஆம் ஆண்டு திருநங்கைகளுக்கான சிறப்பு விருது தூத்துக்குடி மாவட்டம் கிரேஸ் பானு அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் 2022ல விழுப்புரம் மாவட்டம் ஏ மர்லிமா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க. வேலூர் மாவட்டம் பி ஐஸ்வர்யா என்பவருக்கு 2023ஆம் ஆண்டிற்கான திருநங்கை சிறப்பு விருது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலையைச் சேர்ந்த சந்தியா தேவி என்பவருக்கு 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ரேவதி என்ற திருநங்கைக்கும்,
தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பொன்னி அப்படிங்கிற திருநங்கைக்கும் 2 பேருக்கு சேர்த்து 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த சிறந்த திருநங்கை விருதும் கேள்வியில கேட்பாங்கல்ல, இந்த வருஷம் யாரு கொடுத்தா, இந்த ஏற்கனவே கேட்ட கேள்விதான், அதனால இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு உதவி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, ஆன்சர் என்ன அப்படின்னா திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி. இந்த முதல்வரோட காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை. ஆக்சுவலா இந்த ஸ்கீம் இருக்குல்ல, காக்கும் கரங்கள் திட்டம், இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா 15/8/2024, அதாவது 2024 சுதந்திர தின விழாவின் போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க, இந்த மாதிரி முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வந்து இல்லை முன்னாள் படை வீரர்களுக்கு வந்து திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி அளிக்க காக்கும் கரங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னா 19/8/2025. அப்போ இதை நீங்கள் என்ன எழுதிக்கலாம், அறிவிப்புன்னு எழுதிக்கோங்க. இது அறிவிப்புன்னு எழுதிக்கோங்க. இந்த 19/8/2025 இருக்குல்ல, இதை வந்து தொடக்கம்னு எழுதிக்கோங்க. இது வந்து தொடக்கம். ஓகே, முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் அவர்களின் வாரிசுதாரர்கள் தொழில் தொடங்க மூலதனமாக ரூபாய் 1 கோடி வரையிலான கடன் உதவி. கடன் தொகையில 30% மூலதன மானியமாக கொடுப்பாங்க. மீதமுள்ள கடன் தொகைக்கு வட்டியில வந்து 3% மானியமாக கொடுக்குறாங்க. இதுக்கான விண்ணப்பம் பார்த்தீங்க அப்படின்னா 17/2/2025 முதல் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, காக்கும் கரங்கள் திட்டம். முன்னாள் படை வீரர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசு 15/8/2024 அன்று அறிமுகப்படுத்திய சிறப்பு வாய்ந்த திட்டம் தான் காக்கும் கரங்கள் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள், இப்ப கேள்வியில ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கேட்கும்போது சார்ந்தோர்கள் அப்படிங்கிற வார்த்தையை கட்டாயம் கேட்பான். அவங்கள சார்ந்தோர்களும் தொழில் தொடங்க அதிகபட்சமா 1 கோடி வரைக்கும் கடன் வங்கிகள் மூலமா மானியத்தோட தொழில் கடன் வழங்க அனுமதி கொடுக்கப்படுது. சென்னையில முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் ஆகஸ்ட் 19, 2025 அன்று தொடங்கி வைத்தார். ஓகே, இந்த திட்டத்தின் கீழ் முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு தொழில் தொடங்குவதற்காக மூலதனமாக அதிகபட்சமாக 1 கோடி. இப்போ ஸ்கீம்ல இதை கேட்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே இந்த அம்பேத்கர் அவர்கள் உயர்கல்வி திட்டத்தில் எத்தனை லட்சம் கொடுக்குறாங்க, அந்த 36 லட்சம் அப்படிங்கிறத பார்த்தோம்ல, அந்த மாதிரி இதில் 1 கோடி. ஓகேங்களா, 1 கோடி ரூபாய் வரைக்கும் வங்கிகள் மூலமாக கடன் கொடுக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் 30 விழுக்காடு மூலதன மானியமாக வழங்கப்படும். அதுக்கப்புறம் மீதமுள்ள கடன் தொகைக்கு 3% வட்டி மானியமும் கொடுக்கப்படும். இதை தாண்டி கடன் பெறுபவர்களுக்கு திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி போன்ற தேவையான பயிற்சிகளும் அரசாங்கத்தின் மூலம் வழங்கப்படும். இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்கீம் ஞாபகம் வரும், நீட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் செல்வி ஜெயலலிதா அம்மையார் காலகட்டங்களில் தொடங்கப்பட்டது. முதல் தலைமுறை தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம்னு சொல்லுவாங்க, இல்லை புதிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் மேம்பாடு பயிற்சி கொடுப்பாங்க, அது தொடர்பான நிறுவனங்களோட டைப் கொடுப்பாங்க. இதை தாண்டி டிஏஐசி இருக்குல்ல, டிஏஐசியில் பார்த்தீங்க அப்படின்னா லோன் வாங்குறதுக்கு உதவி பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க, திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி கொடுக்குறாங்க, கடன் உதவி கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற முன்னாள் படை வீரர்கள் அதிகபட்ச வயது 55. அதேபோல் திருமணமாகாத மகன் மற்றும் கணவனை இழந்த மகளின் குறைந்தபட்ச வயது 25. முன்னாள் படை வீரர்களின் கைம்பெண்களின் குறைந்தபட்ச வயது 21, அதிகபட்ச வயது 55. அப்ப முன்னாள் படை வீரர், அவருடைய திருமணமாகாத மகன், திருமணமாகி கணவனை இழந்த மகள், இவங்களும் பயன்பெறுவாங்க. அதுபோக முன்னாள் படை வீரர்களோட மனைவி, அதாவது கணவர் படை வீரர் இறந்திருப்பார்ல, அவங்களோட மனைவி, அவங்களும் இதுல வந்து பயன்பெறலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து, தமிழ்நாடு அரசின் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படிங்கிறது மக்களின் வீடுகளுக்கே சென்று அத்தியாவசிய சுகாதார சேவைகளை வழங்குவது. ஓகேங்களா, இது நம்ம பெய்டு பேட்ச்ல வந்து இந்த மக்களை தேடி மருத்துவம் நடத்தியிருப்போம், அதுல இருக்கிற டேட்டா தான் கொடுத்துருக்கேன். மக்களை தேடி மருத்துவம் 5/8/2021, இது பாங்கன் பேட்சோட நோட்ஸ் தான். மக்களை தேடி மருத்துவம் 5/8/2021. இடம் வந்து சாமனப்பள்ளி கிராமம், சூளகிரி தாலுகா, கிருஷ்ணகிரி மாவட்டம். 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தொற்றா நோய்களுக்கான மருத்துவ சேவைகள் வழங்குறது. இதுல என்னென்ன தொற்றா நோய்கள் பத்தி பேசுறான், உயர் ரத்த அழுத்தம், காசநோய், புற்றுநோய், நீரிழிவு நோய், தொழுநோய் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகள். இதுக்கு முன்னாடி, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார நிலையங்களையும் உள்ள NCD கிளினிக்குகள், NCD அப்படின்னா
நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் தொற்றா நோய்கள். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் கிளினிக் வந்து இப்போ வந்து MTM கிளினிக், மக்களை தேடி மருத்துவம் கிளினிக்கா மாற்றப்பட்டிருக்கு. அங்க பணியமர்த்தப்பட்ட பெண்கள் வந்து NCD பணியாளர்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அவங்கள வந்து MTM பணியாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது MTM பணியாளர்கள் செவிலியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. தொற்று அல்லாத நோய்களின் பாதகமான விளைவுகளை தடுக்கும் பொருட்டு முதன்மை திட்டம் மக்களை தேடி மருத்துவம் 5/8/2021 அன்று தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு, இது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. செயல்திறன் பார்த்தீங்க அப்படின்னா 19/12/2024 அன்னைக்கு 2 கோடி பயனாளிகளை சென்றடைஞ்சிருக்கு. மாநில அரசின் முதன்மை திட்டமான மக்களை தேடி மருத்துவம் உலகளவில் ஐக்கிய நாடுகள் சபையிடமிருந்து பாராட்டுகளை பெற்றது. மேலும் சுகாதார அமைச்சகங்கள் பிரிவின் கீழ் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை புதுமையானதாகவும் வெற்றிகரமாகவும் செயல்படுத்தியதற்காக 2024 ஆண்டிற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் இடைநிலை பணிக்குழு விருதுகளை வழங்கியுள்ளது. ஓகேங்களா, இதுதான் இப்போ நமக்கு இப்போ நடந்த டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்லையும் கேட்டுதான். இது வந்து நம்மளோட பெய்டு பேட்ச் நோட்ஸ். அப்போ மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது என்னது? மக்களின் வீடுகளுக்கே சென்று அத்தியாவசியமான சுகாதார சேவைகள், தட் மீன்ஸ் 45 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தொற்றா நோய்களுக்கான சிகிச்சைக்கு அதுக்கான மருந்துகள் கொடுக்கிறது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் குழந்தைகளின் உதவி எண் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1098. ஓகேங்களா, இதில் வந்து 1098 சொல்லுவாங்க. இதை தாண்டி 14417. ஓகே, இந்த 14417 குழந்தைகளுக்கான உதவி எண் தான். ஆனால் இப்போ நீங்கள் குழந்தை திருமணம் இந்த மாதிரி பொதுவான இதுக்கு வந்து இந்த 1098 பயன்படுத்தலாம். சரி சார், அப்போ இந்த 14417 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாநில கல்வி உதவி எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? மாநில கல்வி உதவி எண். ஒரு நிமிஷம் இருங்க, கலர் மாற்றி பார்க்குறேன். இது வியூ ஆகுதா? வியூ ஆகுதுல்ல, இப்போ இதே கலர் யூஸ் பண்ணிக்கலாம். மாநில கல்வி உதவி எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 1098 இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 112 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குல்ல, இது கூட இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த 112 அப்படிங்கிறது EPSS அப்படின்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட், சாரி ERSS அப்படிம்பாங்க, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டம். இந்த ERSS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 112ஓட லிங்க் பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 14567 அப்படிங்கிறது என்னது? மூத்த குடிமக்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்கல்ல, மூத்த குடிமக்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஹெல்ப்லைன் நம்பர். சரியா? ஓகே, இப்போ பார்த்துருவோமா? உதவி எண்கள். குழந்தை பாதுகாப்பு 1098, பெண்கள் உதவி 181, காவல் கட்டுப்பாடு 100, சைபர் கிரைம் 1930, அதுக்கப்புறம் இரவு பயணத்தின் போது பெண்கள் பாதுகாப்பு உதவி 1091. அடுத்து சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் 14567. அடுத்து தமிழ்நாடு அரசின் மகப்பேறு நல உதவி திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ உங்களுக்குலாம் ஒரு கொஸ்டின் டாஸ்க்னே வச்சுக்கோங்க, பாக்கி இருக்கிறவங்க பேரில் என்னென்ன ஸ்கீம் வழங்கப்படுதுன்னு சொல்லிடுவோம். சரியா? இப்போ இந்த மகப்பேறு நல உதவி திட்டம் அப்படிங்கிறது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க பேரில் வழங்கப்படுது. ஓகேங்களா, முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் மகப்பேறு நிதி உதவி திட்டம் அப்படிங்கிற ஸ்கீமு 1989 முதல் செயல்பாட்டில் இருக்கு. 87ல் எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகப்படுத்திட்டாங்க. இப்போ 18,000 ரூபா கொடுக்குறாங்க. 2018 இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 18,000 ரூபா அப்படிங்கிற பணம் வந்து வழங்கப்படுது. இதில் 18,000 அப்படிங்கிறது 14,000 + 4,000, 14,000 பணமாக வங்கி கணக்கு கொடுத்துருவாங்க. 4,000 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து பெட்டகம் 2, ஒன்று 2,000 ரூபாய் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகம் 2 கொடுப்பாங்க. இந்த ஊட்டச்சத்து பெட்டகத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், நம்ம சேனல்லே வந்து இருக்கும். சரியா? இப்போ தர்மாம்பாள் பேரில் என்ன ஸ்கீம் அப்படின்னா தர்மாம்பாள் விதவை மறுமண திட்டம். சரியா? விடோ ரீமேரேஜ் வந்து தர்மாம்பாள் பேரில் இருக்கு. அஞ்சலைமாள் பேரில் ஒன்றும் இல்லை. மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேரில் பார்த்தீங்கன்னா பெண்களின் திருமண உதவி திட்டம் இருந்துச்சு. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா புதுமை பெண் திட்டமாக மாற்றப்பட்டது. பெண்கள் உயர்கல்வி திட்டம் புதுமை பெண் திட்டமாக மாற்றப்பட்டது. அடுத்து முதலமைச்சரின் உழவர் நல மையங்கள் அமைப்பதற்கு வழங்கப்படும் அதிகபட்ச மானியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 லட்ச ரூபா கொடுப்பாங்க. இந்த உழவர் நல மையங்கள் இருக்கு இல்லையா, 6 லட்ச ரூபா. இது வந்து 2024 2025 26 ஸோ பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உழவர் நல மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் கட்டமாக 1000 முதலமைச்சர் உழவர் நல மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, முதலமைச்சரின் உழவர் நல மையம்
ரூபாய் 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும். இதுல 3ல இருந்து 6 லட்சம் கொடுத்துருக்கானா, அதனால ஆப்ஷன்ல 3 லட்சம் கொடுக்கவே இல்லை பாருங்க, வெறுமனே 6 லட்சம் மட்டும் தான் கொடுத்துருக்கான். குழப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. டிஐபிஆர் கொஸ்டின் எடுக்கும் போதே இவ்வளோ கேர்ஃபுல்லாக எடுக்கிறாங்க, டிஎன்பிசி இன்னும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. தகுதி பார்த்தீங்க, வயது வந்து 20லேருந்து 45 இருக்கணும். கல்வி வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் வணிகம், வேளாண் பொறியியல், பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு. அரசு பணியில் இருக்கக்கூடாது, கணினித்திறன் அவசியம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் நிதி உதவி. ஓகேங்களா? விண்ணப்பிக்கும் போது 10 லட்சம் அல்லது 20 லட்சம் திட்ட அறிக்கையோட வங்கிகளில் கடன் உதவி பெற்றிருக்கணும். இதுதான் முதலமைச்சரோட உழவர் நல சேவை மையம். இது வந்து வேளாண் பட்டதாரிகளுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. நீங்கள் சேவை மையத்தை அமைச்சுக்கலாம். அடுத்து, ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களின்படி 2024-25 ஆண்டிற்கான திருத்தப்பட்ட தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவு? இந்த கேள்வியை ஏற்கனவே நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் 8லேயே சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? கொஸ்டின் நம்பர் 8 நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 2000 இந்த 3 டேட்டா சொல்லியிருந்தேன், அதை சொல்லிடுவோம். 2021 கன்சிஸ்டண்டா பார்த்தீங்க அப்படின்னா 8% பொருளாதார வளர்ச்சி, அதுதான் 8ஆம் நம்பர் கொஸ்டின்ல பார்த்துருக்கோம். 2021 கன்சிஸ்டண்டா 8% பொருளாதார வளர்ச்சி. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா 2024-25 முதல்ல 9.69% பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அதுக்கப்புறம் அதை திருத்தப்பட்ட பொருளாதார வளர்ச்சின்னு எவ்வளவு சொன்னாங்க? 11.19%. சரியா? அப்போ இது ஆன்சர் என்ன அப்படின்னா 11.19%. இதை பெரும்பாலும் 11.2% அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த 11.19 அப்படிங்கிறத 11.2ன்னு போட்டிருப்பாங்க. 2021 சீரா 8% பொருளாதார வளர்ச்சி. 2024-25 முதல்ல 9.69% பொருளாதார வளர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை திருத்தப்பட்ட பொருளாதார வளர்ச்சி 11.19% சொன்னாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 13-14 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை பொருளாதார வளர்ச்சி, அதையும் பேசுவோம். இந்தியாவில் அதிகபட்சமாக முதல்ல 9.69% அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ 11.19% சொல்லியிருக்காங்க. இருக்கு இல்லையா? 2010-11 13.12 இருந்தது திமுக ஆட்சி காலத்தில். கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ 11.19%. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஆட்சி காலம் தான். அடுத்து, மக்களுடன் முதல்வர் திட்டம் எதை நோக்கமாக கொண்டுள்ளது? இப்போ மக்களுடன் முதல்வர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்கீம் வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம். மக்களுடன் முதல்வர் புதிய திட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆவாரம்பாளையம். இப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இது எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம் ஆவாரம்பாளையத்தில் அரசு துறைகளை அன்றாடம் அணுகும் பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வகையில் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற புதிய திட்டத்தை தொடங்கினார். தேதி என்ன? 18-12-2023. சரியா? இங்கே கொடுத்துருப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்ட தேதி 18-12-2023 கோயம்புத்தூர் மாவட்டம் ஆவாரம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல. இதுக்கப்புறம் இது ஊரக பகுதிகளுக்கும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக 11 ஜூலை 2024 தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி எடுத்த பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்த திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. ஓகேங்களா? தமிழகத்தில் பொதுமக்கள் தினசரி அணுகும் அரசு துறை சேவைகள் அவர்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து 2023 டிசம்பர் 18 அன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டது. இப்போ நீங்க ஆப்ஷன் மேட்ச் பண்ணி பாருங்க. அரசின் முக்கிய சேவைகளை குடிமக்களின் வசிப்பிடத்திற்கே சென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் உட்கட்டமைப்பு கிடையாது. குடிமக்களுக்கு புதிய அரசு திட்டங்கள் பற்றி கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா, அரசோட முக்கிய சேவைகளை குடிமக்களோட வசிப்பிடத்துக்கே போய் அவங்களுக்கு வந்து கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் பெறப்பட்ட மனுக்களுக்கு 30 நாட்களில் தீர்வு செய்தல் அப்படிங்கிறது. அரசின் முக்கிய சேவைகளை குடிமக்களின் வசிப்பிடத்திற்கே சென்று வழங்கும் அரசின் புதிய முயற்சியாக மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதுல அரசின் சேவைகள் எளிதில் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு மேற்படி முகாம்களில் பெறப்பட்ட அனைத்து மனுக்களுக்கும் 30 நாட்களுக்குள் தீர்வு செய்யப்படுகின்றன. இதுல இந்த 30 நாள் 40 நாள் இந்த நாள் கணக்கெல்லாம் கேட்பாங்க அடிக்கடி. அடுத்த கேள்வி பாருங்க. ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாடு கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத அபரிவிதமான வளர்ச்சியை எட்டியுள்ளது. தட் மீன்ஸ் 11.19%. இப்ப சொன்னோம்ல, அதைத்தான் சொல்றாங்க. இப்ப இதற்கு பெரிதும் உந்து சக்தியாக இருந்தது எந்த துறை அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த வளர்ச்சிக்கு முக்கியமா இருந்தது பாத்தீங்கன்னா உற்பத்தி துறைன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் நிலைத்துறை தான். ஏன்னா இது வந்தப்பயே நிறைய பேர் இதை பத்தி பேசிட்டே இருந்தாங்க. இந்த 2ஆம் நிலைத்துறையோட வளர்ச்சி தான் இந்த இதுக்கு காரணம். ஏன்னா ஒரு சிம்பிளான ஒரு டேட்டா சொல்றேன். இந்த 2ஆம் நிலைத்துறையை பத்தி தான். இந்த 2ஆம் நிலைத்துறை பாத்தீங்க அப்படின்னா
2023-24 சரியா? இந்த டைம்ல இந்த இரண்டாம் நிலைத்துறை அப்படிங்கிறது 12.6%. இதே 2024-25 பார்த்தீங்க அப்படின்னா 14.7%. இந்த இரண்டாம் நிலைத்துறை வந்து இதுக்கு முன்னாடி 2023-24 12.6%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 14.7%. ஸோ இந்த இரண்டாம் நிலைத்துறை நல்லா வளர போய் தான் நம்ம வந்து பொருளாதார வளர்ச்சி எட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொருளாதார வளர்ச்சிக்கான காரணம் இரண்டாம் நிலைத்துறை உற்பத்தி, கட்டுமானம், பயன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட டிஎன் ஸ்பார்க் இதோட முன்னெடுப்பின் நோக்கம் என்ன? இது வந்து ஜூலை 24, 2025 ஓகேங்களா? இந்த ஜூலை 24, 2025 டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. மாணவர்களுக்கு கணினி அறிவியல் மற்றும் ஏஐ பயன்பாட்டு நுட்பங்கள் கற்பித்தல். ஆப்ஷன் என்ன அப்படின்னா டி, மாணவர்களுக்கு கணினி அறிவியல் மற்றும் ஏஐ பயன்பாட்டு நுட்பங்கள் பற்றி கற்பிக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா இதை தாண்டி இன்னொரு கொஸ்டின் இதே மாதிரி டிஎன் ஸ்பார்க் தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் என்ற புதிய பாடத்திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கானது அப்படின்னா 6ல இருந்து 9ஆம் வகுப்பு சரியா? ரெண்டுமே ஒரே டாபிக் பேசுது, அதனால அடுத்தடுத்த கொஸ்டினை நானே ஃப்ரேம் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பார்ப்போமா? டிஎன் ஸ்பார்க் திட்டம் 2025-26 மானிய கோரிக்கையில அறிவிக்கப்பட்ட திட்டம். அப்ப தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது ஜூலை 24, 2025 தொடக்கம் சரியா? அறிவிக்கப்பட்டது தொடக்கம். இப்ப இந்த டிஎன் ஸ்பார்க்கோட அப்ரிவேஷன் என்ன? தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ். இந்த திட்டத்தை மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையின் சார்பில் நடைபெற்ற விழாவில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கணினிசார் அடிப்படை அறிவியலையும் செயற்கை நுண்ணறிவு திறன் மற்றும் அதனை பயன்படுத்தும் நுட்ப அறிவியலையும் கற்பிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள டிஎன் ஸ்பார்க் என்ற புதிய பாடத்திட்ட நூல்களை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டாங்க. அப்ப டிஎன் ஸ்பார்க் வந்து ஜூலை 24, 2025 6ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு கணினி அறிவியல் மற்றும் ஏஐ ரோபோட்டிக்ஸ் கற்றுக் கொடுக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். அடுத்து யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள செஞ்சிக்கோட்டை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இது வந்து விழுப்புரம். நிறைய பேர் திருவண்ணாமலைன்னு நினைக்கிறாங்க, ஆக்சுவலா இது வந்து விழுப்புரம் மாவட்டம் ஓகேங்களா? இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த செஞ்சிக்கோட்டை அப்படின்னா நம்ம எல்லாருமே மராத்திய பேரரசர் சிவாஜிம்பாங்க, இல்லைன்னா ராஜா தேசிங்கி அப்படிம்பாங்க. யாருமே கிடையாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா காடவர்கள் அப்படின்னு ஒரு மரபினர், அவங்கள நம்ம காடவர் கோன் அப்படின்னு சொல்லுவோம். காடவர் கோன், காடவர் கோன் இவங்க டைனஸ்டி பேரே இப்படிதான் சொல்லுவாங்க, காடவர் கோன். கிட்டத்தட்ட ஆயர்குல மக்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து இந்த காடவர் கோன் மரபுல ஆனந்த கோன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். இவர் தான் இதை வந்து கட்டினாரு 1190. 1190 ஆனந்த கோன் அப்படின்னு ஒருத்தர். இந்த மன்னர் தான் இந்த செஞ்சிக்கோட்டையை கட்டினாரு. அதன் பிற்பாடு இது வந்து குறும்பர்களோட கையில போச்சு. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த மரபினர் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல செஞ்சிக்கோட்டை கட்டினது ஆனந்த கோன் அப்படிங்கிறது. இப்ப ஏன் இந்த செஞ்சிக்கோட்டையை வந்து யுனெஸ்கோவோட பாரம்பரிய தலமா அறிவிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு கதை சொல்றேன். மராத்திய மன்னர் சிவாஜியோட 12 இராணுவ தலங்களை வந்து பாரம்பரிய தலங்களா அறிவிக்கணும் அப்படின்னு மத்திய அரசோட கலாச்சாரத்துறை வந்து யுனெஸ்கோ கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. அதை வச்சு மகாராஷ்டிராவில் 11 தலங்களும், தமிழ்நாட்டில் 1, அது வந்து இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க செஞ்சிக்கோட்டை, இந்த மொத்தம் 12ஐயும் சேர்த்து யுனெஸ்கோவோட பாரம்பரிய தலமா அறிவிச்சிருக்கிறாங்க. செஞ்சிக்கோட்டை உலக பாரம்பரிய சின்னம். விழுப்புரத்தில் உள்ள 500 ஆண்டுகள் பழமையான செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது யுனெஸ்கோ. இந்தியாவில் செஞ்சிக்கோட்டை உட்பட 12 மராட்டிய இராணுவ கோட்டைகளை பாரம்பரிய சின்னங்களாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. இந்த 12ல 11 மகாராஷ்டிரால இருக்கு, 1 தான் தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகே, 12 கோட்டைகள். இதுல வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், கும்பகோணம் ஐராதீஸ்வரர் கோவில், ஜெயங்கொண்டம் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், மாமல்லபுரம் நினைவு சின்னம், நீலகிரி மலை ரயில் பாதை ஆகிய 5ம் தமிழ்நாட்டில் யுனெஸ்கோ அங்கீகரித்த உலக பாரம்பரிய சின்னங்கள். இந்த பட்டியலில் 6வதா செஞ்சிக்கோட்டை சேர்ந்திருக்கு. அப்ப யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள்ல தமிழ்நாட்டில் 6 இருக்கு, 6வதா செஞ்சிக்கோட்டை. இதுல மொத்தம் 12 கோட்டை சத்ரபதி சிவாஜியோட ராணுவ தலங்கள். அதுல 11 மகாராஷ்டிரா இருக்கு, 1 தமிழ்நாட்டில் இருக்கு. அடுத்து மக்களுக்காக தமிழ்நாடு அரசு அறிமுகம் செய்யும் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டம் எப்போது தொடங்குகிறதுன்னு கேட்கிறாங்க. 2 ஆகஸ்ட் 2025. இந்த ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே தொடங்கிருச்சு. இது எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னா
இது ஏற்கனவே நம்ம நலம் காக்கும் ஸ்டாலினுக்கு ஒரு தனியாக வீடியோவே போட்டிருக்கோம். சென்னை சாந்தோமில் இருக்க செயின்ட் ஃபீட்ஸ் ஆங்கில பள்ளின்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் தொடங்கினாங்க 2 ஆகஸ்ட் 2025. இது வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படிங்கிறது முதலமைச்சரோட முழு உடல் பரிசோதனை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடத்தப்படும். சனிக்கிழமை, சரியா? சரி, இதில் என்னென்ன சார் பண்ணுவாங்க? முதல்ல வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் போடுவாங்க. இந்த மெடிக்கல் கேம்பில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 1256 மெடிக்கல் கேம்ப் நடத்துவாங்க. இதில் வந்து 17 துறைகள் இருக்கும். 17 துறைனா இதயம், பல் மருத்துவம், இந்த மாதிரி 17 துறைகள் இருக்கும். இந்த 17 துறைகளுக்கும் நீங்கள் வந்து மருத்துவ செக்அப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மருத்துவ செக்அப் பண்ணீங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து அன்னைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருவாங்க. சரி சார், மெடிக்கல் செக்அப் மட்டும் தான் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. மாற்றுத்திறனாளி சான்றும் கொடுப்பாங்க. மருத்துவ காப்பீட்டு, முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா இங்கே போனீங்கன்னா அவங்க இந்த கேம்ப்லேயே உங்களுக்கு ஜாயின் பண்ணவும் செஞ்சுருவாங்க. ஓகேங்களா? இதே நம்ம விரிவான ஒரு செஷன் போட்டிருக்கோம். உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தில் மக்களின் மனுக்களுக்கு எத்தனை நாட்களில் தீர்வு காணப்படும்? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 45. ஏற்கனவே முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர்னு சொல்லியிருந்தோமா, அதில் வந்து 30 நாள்னு சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? மக்களுடன், இது வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னா 45, மக்களுடன் முதல்வர் அப்படின்னா 30. மக்களுடன் முதல்வர் 30, கரெக்டா? ஓகே. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 15/7/2025 அன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முகாமினை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வைக்க உள்ளார்கள். இந்த திட்ட முகாம்கள் ஜூலை 15 முதல் நவம்பர் மாதம் வரை அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற உள்ளது. இம்முகாம்களில் பெறப்படும் மனுக்களின் விண்ணப்பங்களின் மீது 45 நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அத்துடன் முகாம்களுக்கு வருகை தரும் பொதுமக்களின் உடல்நலனை பேணும் வகையில் மருத்துவ சேவைகளை வழங்க மருத்துவ முகாம்களும் நடத்தப்படும். அப்ப 45 நாள் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ஜூலை 15. எங்க அப்படின்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். மக்களிடம் செல், அவர்களோடு வாழ், அவர்களை நேசி என்ற பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை பாதையில் தமிழ்நாடு அரசு மக்களின் மீது கொண்டிருக்கும் அக்கறைக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம். தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் அவர்களின் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்கள் அவர்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்குவதே இந்த திட்டத்தோட நோக்கம். நகர்ப்புற பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் 13 துறைகள் 43 சேவைகள், ஊரக பகுதிகளில் 15 துறைகள் 46 சேவைகள். ஓகே. இதில் வந்து ஜூலை 15, 2025 நவம்பர் 10, 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 59, முதலமைச்சர் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தின் மூலம் எத்தனை மாணவர்கள் பயன்பெறுவார்கள்? இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காலை உணவு திட்டத்தை வந்து 4 டேட் இருக்கணும், 4 இடங்கள் இருக்கணும். சரியா? நம்ம பெய்டு பேட்சில் தெளிவாக சொல்லியிருக்கோம், பட் இருந்தாலும் சொல்கிறேன். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 3.05 லட்சம் மாணவர்கள். பஞ்சாபோட முதலமைச்சர் ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டார்ல இப்போ. ஓகே, அது என்னன்னு பார்த்துருமா? முதல்ல 15/9/2022 அன்று அரசு பள்ளி மாணவர்கள், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம், அதாவது முதலமைச்சரோட காலை உணவு வழங்கும் திட்டம் மதுரை ஆதிமூலம் மாநகராட்சி பள்ளியில் தொடங்கி வைக்கப்படும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த தொடக்கப்பள்ளி மாணவர்கள் எல்லாருக்குமே விரிவுபடுத்துறதுக்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 25/8/2023 அன்று முதலமைச்சரோட காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துறாரு. எங்க விரிவுபடுத்துறாரு அப்படின்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிறந்த ஊரான திருக்கவளையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி. அப்ப 15/9/2022, 25/8/2023 இது வந்து தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு விரிவுபடுத்துறது. தென் 15/7/2024 அன்னைக்கு காமராஜரோட பிறந்த நாள்ல திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஒன்றிய கீழச்சேரி கிராமத்தில் இருக்க புனித அண்ணாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் இந்த திட்டம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. தென் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளின் காலை உணவு திட்டம் 26 ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இது சென்னை மயிலாப்பூர் புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளியில் நடைபெறுது. இதுல பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் வந்து சிறப்பு விருந்தினரா பங்கேற்றுக்கார். அப்ப முதல்ல மதுரை, அப்புறம் திருக்குவளை, அதுக்கப்புறம் கடம்புத்தூர், அதுக்கப்புறம் சென்னை. இப்ப 4 இடம், 4 தேதி, 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரி. சரியா? முதல்ல அரசு தொடக்கப்பள்ளி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்,
அப்புறம் எல்லா அரசு தொடக்க பள்ளிக்கும், அப்புறம் ஊரக அரசு உதவி பெறும் பள்ளி, அப்புறம் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில விரிவுபடுத்திருக்கேன். இப்போ கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, கடைசியா இந்த நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இதுல எத்தனை மாணவர்கள் பயன்படுறாங்க அப்படின்னா 3,05,000 மாணவர்கள் பயன்படுறாங்க. அதைத்தான் இங்க கேள்வியில கேட்டிருக்கான். 3,05,000 மாணவர்கள். சரியா? 62 நன்னில மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை. இந்த நன்னில மகளிர் உரிமை திட்டம் இருக்கு இல்லையா, இது வந்து ஜூன் 2024 அறிவிச்சாங்க. தேதி மாறி மாறி இருக்கும், பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 தான் கரெக்ட். நன்னில மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிறது. இதுல வந்து 5 லட்சம் ரூபாய் இல்லைன்னா 50% மானியம் வந்து கொடுக்குறாங்க. பார்த்துருமா? நன்னில மகளிர் நில உடைமை திட்டம். ஓகே. தகுதிகள்: விவசாய தொழில் பண்ணணும், 18லேருந்து 55 வயசுக்கு உட்பட்டவங்க, சொந்தமாக விவசாய நிலம் இருக்கக்கூடாது, குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சம், மானியம் வந்து அதிகபட்சம் 50% அல்லது 5 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. அதாவது நிலமற்றவங்களை வந்து நில உடைமையாளர்களாக மாத்துறதுக்காக இந்த ஸ்கீம். அதான் சொந்தமாக விவசாய நிலம் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சரியா? இங்க கொடுத்துருக்க பாருங்க. நிலம் விற்பனை செய்பவர் ஆதி திராவிடர் அல்லது மற்றும் பழங்குடியினர் அல்லாத பிற இனத்தை சார்ந்தவராக இருக்கணும். இப்போ நீங்க நிலம் வாங்குறீங்கன்னா விற்கிறவர் வந்து SC ST இருக்கக்கூடாது. அதிகபட்சமா 2.5 ஏக்கர் நஞ்சை நிலம் அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். விண்ணப்பதாரர்கள் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் வாங்க உத்தேசித்துள்ள உறுதி செய்த நிலம் 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சைக்குள்ள இருக்கணும். நிலத்தின் விலை சந்தை மதிப்பீட்டின்படி நிர்ணயிக்கப்படும். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படுது. வாங்கிய நிலம் 10 ஆண்டுகளுக்குள் விற்கக்கூடாது. பயனாளி IOB பேங்க் மூலம் கடன் பெற்று நிலம் வாங்கலாம். இது வந்து நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். இது வந்து ரொம்ப முக்கியமானது, கேள்வியில கேட்கிற அடிக்கடி வாய்ப்பு இருக்கு. அடுத்து கொடுத்துருக்கோம், அங்க சொன்ன பயன் தான் அங்க எழுதியிருக்கேன். 2021 முதல் தமிழ்நாட்டில் கையெழுத்தான முதலீட்டு ஒப்பந்தங்களில் எத்தனை சதவீத முதலீடுகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளன? இது வந்து 77%. நம்முடைய தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜா அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 2021 முதல் இதுவரை பல்வேறு தொழில் நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அதுல 77% முதலீடுகளா மாறி இருக்கு அப்படின்னு சமீபத்தில் தெரிவிச்சிருந்தாரு. அதை தான் கேள்வியில கேட்டிருக்காங்க. 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்கல்ல 2021 இருந்து, அதுல 77% முதலீடா மாறிடுச்சான். அடுத்து, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யாருடைய பிறந்த நாள் தமிழ் வார விழா என்று கொண்டாடப்படும் என்று அறிவித்தார்கள்? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 22/4/2025 சட்டப்பேரவையில் அறிவிப்பு. 22/4/2025 சட்டப்பேரவையில் இதை வந்து அறிவிச்சாங்க. ஓகே, இதா இருக்கு இல்லையா? சட்டமன்ற பேரவையில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் 29 மே 5 வரைக்கும் தமிழ் வார விழா கொண்டாடப்படும் அப்படின்னு விதி 110 கீழ் முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கிறாங்க. இது அறிவிச்ச பிற்பாடு சில வார்த்தைகள் சொல்றாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. 1929 ஆண்டு பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தின் எழுச்சிக்கு அடித்தளம் அமைத்தவை பாவேந்தரின் பாடல்கள். உங்களுக்கு இன்னொன்று வேணா சொல்றேன், மறைமலையடிகள் வந்து சொல்லியிருப்பாங்க, பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் என்னுடைய கருத்துக்களின் அடிப்படையில் அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மறைமலையடிகள் வந்து சைவ முற்போக்கு கருத்துக்களை பேசியிருப்பாங்க, சைவ சமயத்தில் இருந்துகிட்டு. அதே மாதிரி கருத்துக்களை தான் பெரியாரோட சுயமரியாதை இயக்கமும் பேசுது. அதனால பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் எனது கருத்துக்களின் சிந்தனைகளின் அடிப்படையில் அமைந்தது அப்படின்னு மறைமலையடிகள் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்தின் எழுச்சிக்கு அடித்தளம் அமைத்தவை பாவேந்தரோட பாடல்கள் 1929. அத்தகைய பாவேந்தரை தமிழ்நாட்டின் வால்ட் விட்மன் என்று புகழ்ந்து பேசினார் பேரறிஞர் அண்ணா. இது கேள்வியில கேட்கலாம். அடுத்து 1990 பாவேந்தர் பாரதிதாசனோட படைப்புகளை கலைஞர்கள் நாட்டுடைமை ஆக்குறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்ற பாவேந்தரின் கவிதை வரிகளை மையப்படுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் கவியரங்கங்கள் மற்றும் கருத்தரங்கங்கள் நடைபெறும். தென் வீழ்ச்சியுறு தமிழகத்திலே எழுச்சி வேண்டும் என்றார் பாவேந்தர். கடல் போல செந்தமிழை பரப்ப வேண்டும் என்றார் பாவேந்தர். வையமாண்ட வண்டமிழ் மரபே உன் கையிருப்பை காட்ட எழுந்திரி என்றார் பாவேந்தர். தமிழை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என்றார் பாவேந்தர். இது ஏதாவது ஒன்று கட்டாயம் கேள்வியில் இருக்கும். யூனிட் 8ல தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்ட, அதாவது தமிழ் இலக்கிய வரலாறுன்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, அதில் இதை கேள்வியில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து, இந்தியாவில் வேலை வாய்ப்பில் அதிக பங்கு கொண்ட மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. இதுக்கு வந்து ரிசர்வ் பேங்கோட ஒரு டேட்டா, அந்த டேட்டா வச்சு தான் இதை வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அதையும் காட்டிடுவோம். நாட்டிலே அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக ரிசர்வ் வங்கியின் 2023-24 ஆண்டிற்கான
வளர்ச்சி குறித்த ஆய்வறிக்கை மூலம் தெரிய வந்தது. அதில் என்னன்னா, தமிழ்நாட்டில் 39,699 சிறு குறு தொழில்கள் உள்ளன. இவை 4,81,807 தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குது. இதன் மூலம் 8,42,720 மனித உழைப்பு நாள்களை கொண்டுள்ளது. இதனால இது தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, குஜராத். இது என்ன அப்படின்னா சிறு குறு தொழிற்சாலைகள், அதில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் எத்தனை, அதன் மூலமா எத்தனை மனித வேலை நாட்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மூணையுமே வச்சுதான் இந்த டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெரும்புரைகள் சரணாலயம் தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது? இது வந்து தனுஷ்கோடியில் இருக்கு. இந்த பெரும்புரைகள் சரணாலயம் அமைக்கப்பட்டதுனால தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பறவைகள் சரணாலயங்களின் எண்ணிக்கை 18 உயர்ந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து தமிழ்நாடு அரசு வெளியிட்ட மாநில கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சம் எல்லாமே தான். நீட் தேர்வு இருக்கக்கூடாது, கல்வி மாநில பட்டியலில் இருக்கணும், தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கை கடைபிடிக்கணும். தமிழ்நாடு அரசு வெளியிட்ட மாநில கல்விக் கொள்கை தனியாக ஒரு செஷனே போட்டிருக்கேன். நம்ம சேனல்லையும் லிங்க் இருக்கு. நான் வேணா மேலே கார்டில் வேணா லிங்க் கொடுக்குறேன். சரியா? ஓகே, இது அதுல இருந்த டேட்டா தான். திமுக அரசு பதவியேற்ற பின்னர் 2021-22 இடைக்கால பட்ஜெட்டில் தமிழகத்துக்கான ஒரு மாநில கல்விக் கொள்கை ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு ஒரு கல்வியாளர்கள் கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. மாநில கல்விக் கொள்கை வகுப்பதற்காக 2022ஆம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு. இந்த குழு பார்த்தீங்க அப்படின்னா 520 பக்க வரைவு அறிக்கையை 2023 அக்டோபரில் சமர்ப்பிக்குது. தமிழக அரசிடம் அறிக்கையை வந்து அக்டோபரில் வடிவமைக்கிறாங்க. தமிழக அரசு கிட்ட 2024 ஜூலை 1 அன்னைக்கு சமர்ப்பிக்கிறாங்க. ஆகஸ்ட் 8, 2025ஆம் தேதி பள்ளி கல்வித்துறைக்கான மாநில கொள்கையை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டாங்க. அப்ப மாநில கல்விக் கொள்கை ஆகஸ்ட் 8, 2025 அன்னைக்கு வெளியிடப்பட்டது. 80 தமிழ்நாடு அரசு ரூபாய் 20 கோடி செலவில் புனரமைக்க திட்டமிட்டுள்ள 1000 ஆண்டுகள் பழமையான ராஜேந்திர சோழன் உருவாக்கிய ஏரி இது சோழகங்கம் ஏரின்னு சொல்லுவாங்க. கங்கை கொண்ட சோழபுரம். தட் மீன்ஸ் 1025 இவரோட படையெடுப்புகளோட வெற்றியின் நினைவாக கட்டப்பட்டதான் சோழகங்கம் ஏரி அப்படிங்கிற கங்கை கொண்ட சோழபுரம். இது வந்து பாத்தீங்க சோழகங்கம் ஏரி கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கு. 1014 ராஜேந்திர சோழன் பதவிக்கு வர்றாரு. தஞ்சாவூரை தலைமையகமாக கொண்டு ஆட்சி பண்ணார். இவர் வந்த 11 ஆண்டுகளுக்கு பின்பு கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்ல இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றப்பட்டது. அப்பதான் சோழகங்கம் ஏரி வந்து உருவாக்குறாரு. இது வந்து எதன் நினைவா? கங்கை முதல் நிறைய நாடுகளை படையெடுத்து வெற்றி பெற்றார் இல்லையா, அதன் நினைவா இது உருவாக்கப்படுது. ஓகே, கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்று போற்றப்படும் மன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சோழகங்கம் என்ற ஏரியை சீரமைக்க 12 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனோட பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா 2021 முதல் அரசு விழாவாக கொண்டாடப்படுது. ராஜேந்திர சோழன் தெற்காசிய நாடுகளை வெற்றி கண்டு 1000 ஆண்டுகள் நிறைவடைந்த விழாவை சிறப்பிக்கும் வகையில் நடப்பாண்டு 2025 ஆடி திருவாதிரை விளையாவொட்டி புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதுலதான் பொன்னேரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சோழகங்கம் ஏரி ராஜேந்திர சோழனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. கங்கை படையெடுப்பு வெற்றியின் நினைவா மக்களின் தேவைக்காக கங்கை நீரை கொண்டு சோழகங்கம் ஏரியை ராஜேந்திர சோழன் உருவாக்கினார். இதை திருவாலங்காடு செப்பேடுகள் வந்து குறிப்பிடுது. சோழர் கால பாசன திட்டங்களை கட்டமைத்த மன்னர்களில் முதன்மையானவர் ராஜேந்திர சோழன். கங்கையோர பகுதிகளை போர் தொடுத்து கைப்பற்றியதன் அடையாளமாக சோழகங்கம் ஏரி 1025ஆம் ஆண்டு கட்டியதின் 1000ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி கொண்டாடப்படுது. அப்ப 1025 ஜூலை 27 இந்த ஏரியை கட்டி இருந்திருக்கலாம். பொன்னேரி அப்படின்னு இப்ப அழைக்கிறாங்க. இந்த ஏரியோட அளவு பாருங்க, 16 மைல் நீளம், 3 மைல் அகலம் கொண்டது. பல ஆக்கிரமிக்கு பிறகு இப்பயுமே பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஐபிஆரோட கொஸ்டின்ஸ் போட்டாச்சு. இந்த டிஐபிஆரோட கொஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து நம்ம ஒரு 43 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 65 68 வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரிமைனிங் வந்து இன்னொரு 20 கொஸ்டின் வரும்போது போட்டுறேன். இதில் வந்து இன்னும் ரிமைனிங் 20 கொஸ்டின் கூட வராது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து காலை உணவு திட்டம் பார்த்தோம்ல, அதோட விரிவாக்கத்தை வந்து 2-3 கேள்வியாக கேட்டிருப்பாங்க. இப்போ டிஎன் ஸ்பார்க்கே 2 கேள்வியாக பார்த்தோம். அதே மாதிரி இந்த தாய்மான திட்டத்தோட பயனாளிகள் யாரு, அது 2 கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இப்படி கேட்கும்போது உங்களுக்கு வந்து புது கொஸ்டினே ஒரு 6-7 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் பாக்கி எல்லாத்தையும் நான் மறுபடியும் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 3rd பார்ட் வந்து இன்னும் ஒரு 4 டேஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். சரியா? வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. நம்மளுடைய பாங்கன் பேட்ச் 2222 ரூபா. யூனிட் 8 யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூஸ் கவர் ஆகும். தென் நுண்ணுரை தமிழ் பேட்ச் 1600. அதுக்கப்புறம் நம்மளுடைய அஃபீஷியல் ஆப் காலாக் அகாடமி அப்படிங்கிற ஆப். தென் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, கட்டாயம் ரிப்ளை வரும். தேங்க்யூ.